புதுக்கோட்டை மக்களிடையே விழிப்புணர்வை பெற்றதா தங்கப்பத்திர திட்டம். இந்திய அஞ்சல் துறை மூலம் தங்கப்பத்திர திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது தங்கத்தை பத்திரமாக வாங்கி பின்னர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கு பிறகு அதன் வட்டி தொகையோடு பெரும் விதமாக இந்த தங்கப்பத்திர திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது எப்பொழுதும் செயல்பாட்டில் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 5 நாட்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும். இந்நிலையில் கடந்த வாரம் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தங்கப்பத்திர திட்டம் திறக்கப்பட்டது. அதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மக்களிடையே தங்கப்பத்திர திட்டம் எந்த அளவிற்கு வரவேற்பை பெற்றது என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் லலிதா. நான் புதுக்கோட்டை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் பணிபுரிகிறேன். கடந்த வாரம் தங்கப்பத்திர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 5 நாட்களாக நடைபெற்றது. அது சனிக்கிழமையோட முடிவுற்றது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் உள்ள அனைத்து அஞ்சலகங்கள் மூலமாக 4 கோடிக்கு மேலாக இந்த கோல்டு பாண்ட் திட்டமானது வெற்றிகரமாக விற்பனைக்கு வந்தது. 4 கிலோ 320 கிராம் மொத்தமாக இந்த புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து அஞ்சலகத்தின் மூலமாக இந்த கோல்டு பாண்ட் வழங்கப்பட்டது. இதனுடைய மதிப்பு சுமார் 2 கோடியே 67 லட்சத்தி சம்திங் வரும். மக்களிடையே இந்த திட்டம் மிகுந்த விழிப்புணர்வை இந்த வருடம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மொத்தமாக இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக பார்க்க போனால் இது 100 கிலோவை தாண்டி இருக்கின்றது. இந்த திட்டமானது திரும்பவும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அடுத்த முறை அறிமுகப்படுத்தப்படும். அதே போல 5 நாட்களுக்கு அது இருக்கும். அந்த நேரத்தில் பொதுமக்கள் அனைவரும் மீண்டும் இதனை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். முன்பெல்லாம் நாங்கள் ரொம்ப கேன்வாஸ் பண்ண வேண்டி இருந்தது. இந்த கோல்டு பாண்ட் திட்டத்துக்காக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நிலைமையாக இருந்தது. ஆனா இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அவங்களாவே தேடி வந்தாங்க. இந்த தடவை நாங்க போய் அலைகிறத விட அவங்களா தேடி வந்தது நிறைய இருந்தது. ஸோ மக்களிடையே விழிப்புணர்வு இதை பற்றி ஏற்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா முதலாக ஆரம்பிச்சு முதல் மெச்சூரிட்டி பணம் நல்ல ஒரு அவங்களுக்கு லாபகரமாக இருந்ததுனால இந்த தடவை ஆட்டோமேட்டிக்கா மக்கள் போஸ்ட் ஆஃபீஸ் தேடி வந்திருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மட்டுமில்ல, பேங்க் மூலமாகவும் நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும். இருந்தாலும் புதுக்கோட்டை தவிர தபால் அலுவலகங்கள்ல நிறைய சேல்ஸ் நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம்.